வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். உடல்நல குறைவு காரணமாக ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி காலமானார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளில் தாக்கலான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. ராமநாதபுரத்தில் 5 பன்னீர்செல்வங்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவல் நீட்டிப்பு. குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த சதி நடப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 640 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி. திமுக பட்டியலில் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன் பெயர் சேர்ப்பு. மீண்டும் வாதிட அனுமதி கோரி செந்தில் பாலாஜி மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். உடல்நல குறைவு காரணமாக மறைந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் உடல் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி உடல்நல குறைவு காரணமாக கோவையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாரடைப்பு காரணமாக காலமானார். இதனை அடுத்து அவரது உடல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது. மருத்துவமனை வளாகத்தில் எம்பி கணேசமூர்த்தியின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி, மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, ஈரோடு தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ், முன்னாள் எம்பி சுப்புலட்சுமி, ஜெகதீசன் உட்பட பலரும் வீர வணக்கம் செலுத்தினர். இதனை அடுத்து கணேசமூர்த்தி உடலை அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது கணேசமூர்த்தி உடலுக்கு கனிமொழி, ஜோதிமணி, EVKS இளங்கோவன் உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி செலுத்தினர். இதனை அடுத்து மறைந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் உடல் அவரது சொந்த ஊரில் எரியூட்டப்பட்டது. ஈரோடு எம்பி கணேசமூர்த்தியின் மறைவிற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினரும் இளமை காலம் தொட்டு தியாக வேங்கையாக தன்னோடு பயணம் செய்த கணேசமூர்த்தியின் மறைவு செய்தி கேட்டு ஆறா துயரமும் அளவிட முடியா வேதனையும் அடைந்துள்ளதாக தெரிவித்தார். சென்னை தியாகராயர் கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் அணியில் இணைந்து திமுக கழகத்தை வளர்த்தெடுக்க தன்னோடு பாடுபட்ட காலங்கள் பசுமையாக இன்றும் தன் நெஞ்சில் நிழலாடுவதாக வைகோ நினைவு கூர்ந்துள்ளார். ஆதிக்க இந்தியை வேரோடு சாய்ப்பதற்காக மாணவர் சேனை நடத்திய எழுச்சிமிகு போராட்டத்தில் தன்னோடு களம் கண்ட வீர வேங்கையர் கணேசமூர்த்தி மதிமுக மலர்ந்த நேரத்தில் தன்னோடு கைகோர்த்து கழகத்தை தொடங்கவும் வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லவும் முனைப்புடன் செயலாற்றியதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட கழக செயலாளராக, கழகத்தின் பொருளாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றியது மட்டுமல்ல, பொடா சட்டத்தில் என்னோடு 19 மாத காலம் சிறைவாசம் ஏற்ற கொள்கை மறவர்தான் கணேசமூர்த்தி என வைகோ கணேசமூர்த்தியின் வளர்ச்சி குறித்து நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாநகரில் அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்களையும் அனைத்திந்திய தலைவர்களையும் அழைத்து எழுச்சியுடன் நடத்திய மாபெரும் மாநாடு கழகத்தின் பொதுக்குழு கூட்டங்கள், பொது விழாவில் பொன்விழா கண்ட என்னை பாராட்டி பெருமைப்படுத்திய மாநாடு என எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தியவர் கணேசமூர்த்தி எனவும் வைகோ நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாடே என் தாய்நாடு என்று முழக்கமிட்டு பதவி ஏற்ற நிகழ்வு நெஞ்சில் என்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ள வைகோ, கட்சி எல்லைகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் பாராட்டத்தக்க பொது வாழ்க்கையை நடத்தியவர் கணேசமூர்த்தி என்று வைகோ தெரிவித்துள்ளார். கல்லூரி காலம் தொட்டு கொள்கை உணர்வோடு பழகி மதிமுக கொங்கு சீமையின் கொள்கை காவலரை இழந்த பெரும் துயரில் கண்ணீர் வடிப்பதாக வைகோ வேதனை தெரிவித்துள்ளார். அவரது பிரிவால் கண்ணீரில் தத்தளிக்கும் குடும்பத்தினருக்கும் அவரது நண்பர்களுக்கும் மதிமுகவின் கண்ணின் மணிகளுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக வைகோ தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளில் தாக்கலான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் மொத்தம் 1403 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேட்புமனுக்கள் மீது பரிசீலனை அந்தந்த தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பொது பார்வையாளர்கள் மேற்பார்வையில் தொகுதிக்காக நியமிக்கப்பட்டுள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி முன்னிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை நடந்தது. வேட்புமனு பரிசீலனையின் போது வேட்பாளர்கள் தங்கள் சார்பாக வழக்கறிஞர்களுடன் பங்கேற்றனர்.
முறையாக கையெழுத்து போடப்படாத ஆவணங்கள், இணைக்கப்படாத மற்றும் உரிய நபர்கள் முன்மொழியப்படாத மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதில் பெரும்பாலான சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களின் மனுக்கள் மீதும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பலரது மனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டது. கோவையில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை, தூத்துக்குடியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி, திருச்சியில் போட்டியிடும் மதிமுக துரை வைகோ உள்ளிட்டோர் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் விருதுநகரில் போட்டியிடும் பாஜகவின் ராதிகா சரத்குமார், நீலகிரியில் போட்டியிடும் திமுகவின் ராசா, ராமநாதபுரத்தில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் வேட்பு மனுக்களும் ஏற்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட 5 பன்னீர்செல்வத்தின் வேட்பு மனுக்களையும் தேர்தல் அதிகாரி ஏற்றுள்ளதால் ஒரே பெயருடைய 5 பேர் சுயேட்சையாக வெவ்வேறு சின்னத்தில் நிற்கும் பட்சத்தில் வாக்குகள் சிதறும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலை டெல்லி முதல்வர் பதவியில் இருந்து நீக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி கலால் கொள்கை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கடந்த 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரை காவலில் எடுத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்றம் அமலாக்கத்துறை 7 நாட்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இதனிடையே நிதி முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதால் கெஜ்ரிவாலை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சுர்ஜித் சிங் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்று தடை உள்ளதா என்று மனுதாரரிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என்றும் பதவியில் இருந்து நீக்குவது குறித்து துணைநிலை ஆளுநர், குடியரசுத் தலைவர்தான் இதில் முடிவு செய்ய முடியும் என கூறி மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்ததை அடுத்து டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது கெஜ்ரிவாலுக்கு மேலும் 5 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் நீட்டித்து உத்தரவிட்டது. முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய கெஜ்ரிவால், டெல்லியில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த மிகப்பெரிய சதி நடப்பதாக தெரிவித்தார். சதியை முறியடிக்கும் வகையில் டெல்லி மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் மதுபான கொள்கை வழக்கில் தன்னை சிக்க வைக்க வேண்டும் என்றே அமலாக்கத்துறை செயல்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி மலைக்கோட்டை பகுதிகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். திமுக கூட்டணியில் மதிமுக சார்பில் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் துரை வைகோ அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அதன் தொடர்ச்சியாக திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையில் அமைந்துள்ள சிறை மீண்ட அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் துரை வைகோ வழிபட்டனர். அப்போது அருட்தந்தை சகாயராஜ், ஆலய கமிட்டி தலைவர் கென்னடி, பொருளாளர் சகோதரர் டேவிட் ஆகியோர் துரை வைகோவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திமுக கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன், மதுரை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி பொறுப்பாளர் புதூர் பூமிநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அப்போது பேசிய துரை வைகோ, அமைச்சர் அன்பில் மகேஷுடன் இணைந்து திருச்சி தொகுதி வளர்ச்சி அடைய பாடுபடுவேன் என உறுதியளித்தார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு 4 நாட்கள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, பழைய முன்னாடி மாதிரி கிடையாது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. அது வளர்ச்சி இல்லை, முன்னாடி வேலை வாய்ப்புகளும் கிடையாது. அந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை நம்பி இருக்கிற ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நம்பி இருக்கிற சில பிற தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் கூட இன்னைக்கு நிறைய இழுத்து மூடி இருக்கிறாங்க. எனக்கு அதனால இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை பழையபடி அந்த புத்துணர்வு பெற்று மறுபடியும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். அதுக்கு அமைச்சர் சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியோடைய ஆதரவுடன் மறுபடியும் இந்த ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியை நல்லபடியாக ஒரு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு என்னுடைய முயற்சி கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி, அது மட்டுமல்லாது இந்த பகுதியில் இந்த கிராமங்களுக்கு தேவையான என்னென்ன வேண்டுமோ அதை ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருக்கு உறுதுணையா நான் இருந்து நான் பணியாற்றுவேன்னு சொல்லிட்டு இங்க வந்து என்னை வரவேற்று எனக்கு இன்முகத்துடன் உங்களின் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதனைத் தொடர்ந்து மலைக்கோட்டை சறுக்குப்பாறை பகுதியில் துரை வைகோ பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்து வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வின் போது மாநகர கழக செயலாளர் மு மதிவாணன், பகுதி கழக செயலாளர் மோகன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட 3வது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவில் மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புதிய மனுவை தாக்கல் செய்தார். மனுவில் வழக்கு தொடர்பான சில ஆவணங்களை கோரி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த ஆவணங்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனு மீது மீண்டும் வாதங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. வாதிட அனுமதிக்கவில்லை என்றால் தனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் என்றும் கோரினார். இந்த மனு சென்னை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி முன்பு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் நீதிபதி அள்ளி விடுப்பு காரணமாக சென்னை மாவட்ட 3வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜியின் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை மாவட்ட 3வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணை ஏப்ரல் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 29 கட்சிகளை சேர்ந்த 640 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மக்களவை தேர்தல் முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரசியல் கட்சிகள் அளிக்கும் நட்சத்திர பேச்சாளர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து வருகிறது. தமிழகத்தில் திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கட்சிகளின் 40 நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் வழங்கி ஒப்புதல் பெற்றுள்ளனர். அதன்படி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், மாநிலங்களவை எம்பி திருச்சி சிவா உள்ளிட்டோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது. பாஜகவின் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. மேலும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ஓ. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. தமிழகத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அமித்ஷா 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், பாஜக தலைமையில் மற்றொரு கூட்டணியும் இந்த தேர்தலில் களம் இறங்க உள்ளன. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த நிலையில் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை ஆதரித்து ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 4இல் மதுரை மற்றும் சிவகங்கையிலும், ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னையிலும் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய உள்ளதாக பாஜக தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். கரூர், வெங்கமேடு, அண்ணா சிலை அருகில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி திறந்த வேனில் நின்றபடி பிரச்சாரம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். திமுக தலைமையிலான கூட்டணியில் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு. வெங்கடேசன் மதுரை பைபாஸ் சாலை பகுதியில் இருக்கக்கூடிய SS காலனியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி விசிக வேட்பாளர் துரை ரவிக்குமாரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் கௌதம சிகாமணி, சட்டமன்ற உறுப்பினர்கள் புகழேந்தி, லக்ஷ்மணன் மற்றும் கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீழட்டும் பாசிசம், வெல்லட்டும் ஜனநாயகம், ஒன்றியத்திலும் அமையட்டும் திராவிட மாடல் அரசு என்ற புத்தகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். வீழட்டும் பாசிசம், வெல்லட்டும் ஜனநாயகம், ஒன்றியத்திலும் அமையட்டும் திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பில் பல்வேறு ஆளுமைகள் எழுதியுள்ள கட்டுரைகளை தொகுத்து பீட்டர் அல்போன்ஸ் தயாரித்துள்ள புத்தகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். வீழட்டும் பாசிசம், வெல்லட்டும் ஜனநாயகம், ஒன்றியத்திலும் அமையட்டும் திராவிட மாடல் அரசு என்ற தலைப்பில் பல்வேறு ஆளுமைகள் எழுதியுள்ள கட்டுரைகளை தொகுத்து பீட்டர் அல்போன்ஸ் தயாரித்துள்ள புத்தகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். புத்தகத்தின் பிரதிகளை அமைச்சர் துரைமுருகன், பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஆலந்தூர் பாரதி, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் உள்ளிட்டோர் பெற்றுக் கொண்டனர்.
தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர்களில் உங்கள் ஆதரவு யாருக்கு என நமது மதிமுகம் தொலைக்காட்சி நடத்திய இணையதள தேர்தல் கருத்து கணிப்பில் 7 மணி நிலவரப்படி தமிழச்சி தங்கபாண்டியன் 59%, ஜெயவர்தன் 7%, தமிழிசை சவுந்தரராஜன் 23%, தமிழ்ச்செல்வி 11% ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜூலை 13ஆம் தேதி முதல்நிலை எழுத்து தேர்வு நடத்தப்படும் என தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டிற்கான TNPSC குரூப் 1 தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்படும் இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம் என அறிவித்துள்ளது. முதல்நிலை தேர்வு வரும் ஜூலை 13ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் சின்னம் விவகாரத்தில் பிரதமர் சொல்வதை தேர்தல் ஆணையம் கேட்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை கை சின்னம் ஆட்சிக்கு வர வேண்டும் என GK வாசன் விரும்புவதாக தெரிவித்தார். தேர்தல் ஆணையம் முன்னாடியெல்லாம் தேர்தல் ஆணையம் என்பது சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தது. ஆனா தேர்தல் ஆணையம் மோடிஜி என்ன சொல்றாரோ அதை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், தேர்தல் அறிவிப்பதற்கு தேதி அறிவிப்பதற்கு முன்னாடி 5 முறை தமிழ்நாட்டிற்கு 10 நாட்களில் சென்றிருக்கிறார். அவருக்கு எப்படி தெரியும் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் வரும் எப்படி தெரியும்? அப்ப தேர்தல் ஆணையத்திற்கு மோடிஜி எழுதி கொடுக்கிறார், அதை தேர்தல் ஆணையம் அறிவிக்கிறது. அமலாக்கத்துறை அவருடைய கையில், CBI அவருடைய கையில், இன்கம் டாக்ஸ் அவருடைய கையில், தேர்தல் ஆணையம் அவருடைய கையில். முன்னாடி எல்லாம் வங்கிகள் இல்லாம இருந்தது, இப்போ பாரத ஸ்டேட் வங்கியும் அவர் கையில். எல்லாத்தையும் அவர் கையில வச்சு அவங்கள நம்பி தான் தேர்தலில் நிற்கிறாரு. இந்தியா கூட்டணி மக்களை நம்பி தேர்தல் நிற்கிறது. தொடர்ந்து பேசிய செல்வ பெருந்தகை மதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி மறைவு அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தன்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே திருப்பாலைவனம் கிராமத்தில் பெடரல் வங்கியின் புதிய கிளை திறக்கப்பட்டது. திருப்பாலைவனம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கங்கை அமரன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சென்னை பெடரல் வங்கியின் துணைத் தலைவர் ஆண்டனி, மீனவர் சங்கங்களின் கூட்டமைப்பு முதன்மை நிர்வாகி பெர்னாட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தனர். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 22 வேட்பாளர்கள் 27 மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இதனை அடுத்து அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிதம்பரம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் அரியலூர் மாவட்ட ஆட்சியருமான ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது. இதில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் வேட்பாளர்களின் மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சுப்புலட்சுமி மற்றும் பொது பார்வையாளர் ரூபேஷ் குமார் ஆகியோர்கள் முன்னிலையில் வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெற்றது. இதில் திமுகவின் கதிரானந்த், அதிமுகவின் பசுபதி, பாஜக AC சண்முகம் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியோர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் 32 பேர் தகுதி பெற்றவர்களாக தேர்தல் அலுவலரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் அண்ணாதுரை, பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமன், அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் உட்பட 37 வேட்பாளர்கள் தகுதி பெற்றவர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஏப்ரல் மாதத்தில் கார் முதல் கனரக வாகனம் வரை சுங்க கட்டணத்தை ஒன்றிய அரசு உயர்த்தி வருகிறது. நாள்தோறும் வாகன ஓட்டுநர்கள் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கும் நிலையில் இந்த சுங்க கட்டணம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்க செய்வதாக மிகுந்த வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் சுங்க கட்டணத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வருடம் ஏப்ரல் மாதம் இந்த சுங்க கட்டணத்தை
உயர்த்திக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இதனால் அன்றாட பொதுமக்களும் மோட்டார் வைத்து நடத்தி கொண்டு இருக்கின்ற நாங்களும் தனியார் வாகனங்களும் மிகவும் பாதித்துக் கொண்டு இருக்கிறது. இதை எத்தனையோ முறை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் இந்த விவரங்களை எடுத்து கூறினாலும் மனு கொடுத்தாலும் எந்த விதமான அரசியல் கட்சிகளும் அதிகாரிகளும் எங்களுக்கு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. எனவே திருமங்கலம் நகர் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும் இந்த துங்கச்சாவடியை யாரு அகற்றி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அனைத்து வாக்குகளையும் செலுத்தி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறோம் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையின் சார்பில் நீர்மோர் மற்றும் தண்ணீர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. அண்ணா சிலை அருகே உள்ள காவலர் கேண்டீனில் இந்த நீர்மோர் வழங்கும் திட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தர்பூசணி, ஜூஸ், நீர், மோர் மற்றும் தண்ணீர் ஆகியவை வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள பெருங்குடி வேண்டி வந்த அம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 25 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டது. இறுதியில் பெரிய மாடு மற்றும் கரிச்சான் மாடு பிரிவில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு ரொக்க பணம் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த பந்தயத்தை காண சாலையில் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவிலில் 6 கால் மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருமண சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அங்கு மீனாட்சி அம்மன், சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை முன்னிலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் திருக்கல்யாண விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம், புதுச்சேரியை தொடர்ந்து கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரித்து களப்பணி செய்து பரப்புரைகளை முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். மதிமுகவுடைய முன்னணி நிர்வாகியும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியுடைய உறுப்பினருமான அண்ணன் திரு கணேசமூர்த்தி அவர்கள் இன்று துயர மரணத்தை தழுவியிருப்பது ஆழ்ந்த வேதனை அளிக்கிறது. அவருடைய குடும்பத்தினருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீலகிரி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ராசா சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் கே ராமச்சந்திரன், மாவட்ட திமுக செயலாளர் பாமு முபாரக் ஆகியோர் சென்ற காரை கோத்தகிரி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலா இடமான பிரையன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. மலர் கண்காட்சி நடைபெறும் நிலையில் பூங்காவில் பான்சி, பெட்டூனியா, மேரிகோல்ட், லில்லியம், சால்வியா, டயாந்தஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான மலர் நாற்றுகளை தொட்டிலில் வைத்து பராமரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வரும் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் மலர்கள் பூத்து குலுங்கும் என தோட்டக்கலைத்துறை அலுவலர் சிவபாலன் தெரிவித்துள்ளார். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிப்பதாக வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்கத்தின் தலைவர் இளைய கட்டபொம்மன், சென்னை காமராஜர் நினைவிடத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை வைத்து திமுக தாம் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கம் மற்றும் முதன்மை நிர்வாகிகள்லாம் வந்திருக்கோம்.
இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பாக எங்களுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கடந்த மாதம் கூடி திமுகவுக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். அதை தமிழக மக்களுக்கும் தமிழக செய்தி மற்றும் விளம்பரம் உங்கள் முன்னாடியே அதை நாங்கள் சொல்லணுங்கிறதுக்காக இந்த ப்ரெஸ் மீட்டு. மத்திய சென்னை நாடாளுமன்ற பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 94, 95வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பாஜக தேர்தல் பணிமனைகளை திறந்து வைத்தார். வாக்கு சேகரிப்பின் போது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வினோத் பி செல்வத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது கூட்டணி கட்சியினரும் திரளாக கலந்து கொண்டு மேல தாளங்களுடன் வான வேடிக்கை வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதாவது ஒரு காலத்துல பாஜகவுக்கெல்லாம் ஆள் பலம் கிடையாது, கிடையில ஆள் இல்லை என்று சொன்ன காலம் போய் மத்திய சென்னை பார்லிமெண்ட் கான்ஸ்டிடுவன்சிக்கு உட்பட்ட 39 வார்டு கான்ஸ்டிடுவன்சியிலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக அலுவலகங்கள் திறக்கப்பட்டு இங்கிருந்து அந்த அலுவலகங்கள் நடக்கக்கூடிய வேலைகள், மக்களை சந்திப்பதற்கான வேலைகள் செய்வதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அந்த வரிசையிலே இன்று திரு மருது அவர்களின் ஏற்பாட்டிலே 95வது வட்டத்திலும் சரி 94வது வட்டத்திலும் சரி 2 வட்டத்திலுமே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சிறப்பான அலுவலகங்கள் திறக்கப்பட்டு பணிமனைகளாக தேர்தலுக்கு செயல்பட தயாராக இருக்கின்றன. தேங்க்யூ. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 171 படத்தின் புதிய போஸ்டரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. தற்போது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடித்து வரும் ரஜினிகாந்தின் படப்பிடிப்பு இம்மாத இறுதியில் அல்லது அடுத்த மாத துவக்கத்தில் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படத்தில் இணைய உள்ளார். படத்தின் படப்பிடிப்பு விரைவில் துவங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 171 படத்தின் புதிய போஸ்டரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 35 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 54,544 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்காவில் சரக்கு கப்பல் மோதி பாலம் உடைந்து விழுந்ததில் மேலும் 2 பேரின் உடல்கள் கிடைத்துள்ள நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் உள்ள பால்டிமோர் பகுதியில் இலங்கையின் கொழும்பு நகருக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் எதிர்பாராத விதமாக பாலத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2.6 கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. விபத்தில் பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஏராளமான கார்கள் ஆற்றுக்குள் விழுந்தது. பாலத்தின் மீது மோதிய வேகத்தில் கப்பல் தீப்பிடித்து நீரில் மூழ்கியது. நீரில் மூழ்கியவர்களின் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 25 கிலோமீட்டர் அடி ஆழத்தில் கனரக வாகனத்தில் இருந்து 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதனால் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. விபத்து நேரிட்ட போது சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 4 தொழிலாளர்களை தேடி வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல்நல குறைவு காரணமாக ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி காலமானார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல். தமிழ்நாட்டில் மக்களவை தொகுதிகளில் தாக்கலான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. ராமநாதபுரத்தில் 5 பன்னீர்செல்வங்களின் வேட்புமனுக்கள் ஏற்பு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் அமலாக்கத்துறை காவல் நீட்டிப்பு. குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த சதி நடப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 640 நட்சத்திர பேச்சாளர்களுக்கு அனுமதி. திமுக பட்டியலில் மு க ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன் பெயர் சேர்ப்பு. மீண்டும் வாதிட அனுமதி கோரி செந்தில் பாலாஜி மனு. அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.